गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवः महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. குணமிகு வியாழ குருபகவானே மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். தேவானாம் ச ரிஷீனாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் திரிலோகேஷம் தம் நமாமி ப்ரஹஸ்பதிம். அன்பு சார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியார் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பயிற்சி, அந்த வைபவத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கின்றோம். குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பிரவேசிப்பார். அந்த வகையில் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 7 மாதங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 5 மாதங்கள் குறைவாகவே 7 மாதம் கால வாக்கிலேயே இந்த தடவை கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14/4/2022 மங்களகரமான சுபகிருத வருஷம் சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 4:30 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். அப்போது அதன் மூலமாக 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் உண்டாகும், நன்மை தீமைகள் என்னென்ன. பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம்னா, குரு நல்ல இடத்துல இருந்தால் தான், நல்ல பார்வையாக இருந்தால் தான் நன்மைகள் அதிகரிக்கும். அப்போது குரு பார்க்க கோடி நன்மை எப்படிம்பாங்க. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அந்த பலன் கிடையாது. குரு மட்டும் பார்த்தா தான் கோடி நன்மைகள் உண்டாகும். இப்போ அவருடைய பார்வைப்படக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 5, 7, 9, 11 இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிகரிக்கும் அவர் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து. இப்போ மற்ற ராசிக்காரர்கள் பரிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கும். இப்போது குரு ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால்தான் குருக்கு பேர் பொன்னவன்னு பேர். பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள், கல்வி, செல்வம், உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், நோயின்மை, கடன் இல்லாமல் இருக்கிறது, நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, நல்ல போஜனம், இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வம் குரு மட்டும்தான். அப்போது நவகிரகத்தில் மற்ற கிரகங்களை விட அதிக பொறுப்புகளையும் பதவிகளையும் வாரி வழங்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடியது குரு பகவான். அப்போ அவர் பயிற்சியாகி ஒரு வருட காலம் மீனராசியில் இருக்கும் பொழுது மற்ற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுப்பார் என்பதை விரிவாக காண்போம். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பார்த்தோம்னா, கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் எங்களுடைய ஆலயத்தில் குரு பயிற்சி சிறப்பு யாக வழிபாடுகள் மற்றும் அபிஷேக அலங்கார பூஜைகள், அர்ச்சனைகள் இதெல்லாம் பக்தர்களுக்காக, நமது நேயர்களுக்காக நாங்களே எடுத்து செய்கிறோம். இந்த பரிகாரத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விருப்பமுடைய நண்பர்கள், ஏன்னா நாள் கம்மியாக தான் இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டதுனால முதல்ல பேச முடியல என்னால். அதனால் இந்த பரிகார கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் இந்த தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்லி முன்பதிவு பண்ணிக்கலாம். 9860983373 9865098373 இந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா மற்ற விவரங்கள் பரிகாரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க. அனைவரும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த குரு பயிற்சிக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த அஸ்வதி, பரணி, கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 14/4/2022 சித்திரை மாதம் 1ஆம் நாள் அதிகாலை 4:30 மணி அளவிலே பெயர்ச்சியாகக்கூடிய குரு பகவானுடைய, அதாவது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகும் பொழுது
மேஷராசியாகிய நமக்கு 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வரார். அப்போது குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வந்தால் என்னென்ன பலாபலன்களை தருவார் என்று புலிப்பாணி சித்தர், ஜோதிட சிந்தாமணி, இது போன்ற பலவிதமான நூல்கள் என்னென்ன பலாபலன்களை சொல்லுது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக சுகசயன வீணஸ்தானம். சுகம் போச்சு, நல்ல தூக்கம், சாப்பாடு, போஜனம், விரயம், சுப விரயம், அசுப விரயங்கள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் நம்ம பார்க்குறோம். வன்மை உற்றிட ராவணன் முடி 12இல் வீழ்ந்ததும், ராவணனுடைய அவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்து ராவணையே எதிர்த்து நின்று போராடி சீதையை கடத்தி வந்து சிவபெருமானிடம் ஈஸ்வர பட்டம் வாங்கி ராவணேஸ்வரன் அப்படிங்கிற சிவனுக்கு சமமாக ஆட்சி புரிந்து வந்த ராவணனுடைய முடி வீழ்ந்தது அப்படிங்கிறது இந்த 12இல் குரு வரும்பொழுது அப்படின்னு புலிப்பாணி சித்தர் சொல்கிறார். வன்மை உற்றிட ராவணன் முடி 12இல் வீழ்ந்ததும், ஈராறில் குரு வரவே ராவணனும், ஈராறு 12 குரு வரவே ராவணனும் மாண்டநாடி இழிவாய் ராமன் கை அம்பாள் இறந்து சிவலோகம் சென்றான் அடி தாயே, ஊராரும் தூஷணிப்பார் சுற்றத்தார் கெடுதி மெத்த செய்வார், நல்ல உத்தமனாயிருந்தாலும் ஊழ்வினைக்கு என்ன செய்வோம் மகளே அப்படின்னு புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் இந்த 12ஆம் இடத்துல குரு வந்தால் என்ன பண்ணுவார்னு சொல்கிறார். அதே ஜோதிட சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னால், சொல்லவே பொன்னவனும் ஜென்மம் 3 சுகமான நாளாறு 8 10 வல்லவே 12இல் இருந்து வாழ அலைச்சலோடு சத்துரு நிஷ்டூரபாதம் புல்லவே சகோதரர் தாய் மனையால் புத்திரரின் நலம் கெடும் பொருளும் போகும் அல்லவே மன்னவரால் பதியும் சேதம் அறிவையர் தங்களால் வியாதியாமே அப்படின்னு ஜாதக சிந்தாமணி சொல்லுது. 10உடன் 3 4 12ஓடு மத்தியமம் 6இல் 1 மன்னவன் இருந்த காலை நித்தமும் அலைச்சல் தத்தும் நிஷ்டுரம் வாதம் பித்தம் பெற்றவன் கெடும் பிள்ளை பெஞ்சாதி பகையுமாவே அப்படின்னு ஜோதிட சிந்தாமணிங்கிற நூலும் சொல்லுது. பலதீபிகை அப்படிங்கிற நூலும் சொல்லுது. அப்போது மேஷராசிக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய இடத்துல குரு பகவான் பயிற்சி இல்லை. இந்த ஆண்டு குரு பகவான் அதிசாரத்தில் வராரு. அதாவது வரும்பொழுது மீனராசிக்கு வரும்பொழுது 12ஆம் இடமாகிய மேஷராசிக்குண்டான பலன் தனம் மூலமான துக்கம், பொருளாதார விரயம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், பயம் உண்டாகும். நல்ல வாகனம் இருக்கிறது, சரியான மார்க்கத்தில் போவேன் என்று கர்வம் கொண்டவனாய் போன போதிலும் வழி தப்பிச் செல்வதனால் பெரும் துக்கத்தை அடைகின்றான் அப்படின்னு பிருகத் அப்படிங்கிற நூல் சொல்லுது. அதாவது நம்மள்கிட்ட நல்ல வண்டி இருக்குது, நல்ல வழியில் போவோம், என்ன யார் இது பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கர்வமாக இருக்கும் பொழுது, ஆனால் அந்த 12இல் குரு வரும் பொழுது நம்மளுடைய மூளையை மாற்றி போகாத ஊருக்கு வழி தேடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழி தப்பி போகிறதுனால பெரும் துக்கத்தை அடைகிறேன். கரெக்டான நேரத்தில் கரெக்டான பாதையை நாம் தேர்வு செய்யாமல் போனதுனால் நம்மளுடைய துக்கத்தை அடையக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம ஆகிறோம். வேறு தேச யாத்திரை சிரமத்தை கொடுக்கும். வேறு தேசம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருமா நம்ம இருக்கிற இடத்த விட்டு, சோகம் ஏற்படும். பிரயாணத்தில் இருந்து திரும்பி வரும்பொழுது துக்கத்தை எங்கேயாவது போயிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி எந்த பிரயாணம் பண்ணிட்டு வந்தாலும் வரும்பொழுது துக்கத்தோடு வரணுமா. எதிர்பாராத தொந்தரவுகள், மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும். சிலருக்கு திடீர் திருமணம் ஏற்படும். வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்படும். பிரயாண செலவுகள் ஏற்படும். ஒன்றொன்று செலவாக வரிசையாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். சங்கடங்கள் உண்டாகும். வரவுக்கு மேல் செலவு அதிகரிக்கும். சிலருக்கு ஜாதக ரீதியாக நன்மை இருந்தால் சுப விரய செலவு உண்டாகும். ஏதாவது வியாதி முதல்ல இருந்ததுன்னா அது இப்போ பெருசு வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் உண்டாகுது. அதே மாதிரியே ஸ்தல யாத்திரைகள், தீர்த்த யாத்திரை உண்டாகும். காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஆலயங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. குழந்தைகள் கல்வி செலவுகள் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் நல்ல விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்மளை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்னதான் 24 மணி நேரமும் உழைத்தாலும் நம்மளுடைய உழைப்பு விழலுக்கு இறைத்த நீராகும். செய்தொழிலில் மன அமைதி இராது. பொருள் களவு போகும். திருட்டு பயம் ஏற்படும். எந்த தொழில் செய்கிறோமோ அதில் மனசை ஈடுபாட்டோடு செய்ய முடியாது. அதே தொழிலில் திருட்டு போகக்கூடிய அமைப்பு, பொருள் காணாமல் போகிறது, இதெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சொந்த ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சமாக இருந்தால் அசுப பலன் குறையும், இல்லைன்னா அது இல்லாமலும் போகலாம். திருமணமானால் அவசர திருமணமாக நடக்கலாம். 12 இருக்கும் பொழுது கௌரவ பாதிப்பு உண்டாகும் நவஜோதி வழி அப்படின்னு சொல்லுது. அப்போது பொதுவாக பார்த்தோம்னா இந்த 12ஆம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது மேஷராசிக்கு நன்மையை தரக்கூடிய விதத்தில் இல்லை. அதனால் அஸ்வதி பரணி கிருத்திகையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அவசியம் பரிகார பூஜையில் கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் அப்படிங்கிறது குரு பயிற்சி அன்னைக்கு 14/4/2022 மாலை வேளையில் நாங்கள் எங்களுடைய ஆலயத்தில் ஹோமங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள்லாம் செய்ய இருக்கின்றோம். அது நேரடியாக தங்களுடைய யூடியூப் சேனலில் பார்க்கலாம். பரிகார கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் செலுத்தி தங்களுடைய பெயரை, என்னென்ன 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். பரிகாரத்திற்கு முன்பதிவு செய்து கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9865098373. இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என்னுடைய உதவியாளர்கள்ட்ட சொல்லி நீங்கள் முன்பதிவு பண்ணிட்டால் பரிகார சங்கல்பம் செய்யப்பட்டு பூஜை பிரசாதங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எனவே மேஷராசியை இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த பரிகார பூஜைகளில் கலந்து கொண்டு இந்த வருட குரு பயிற்சியினுடைய பாதிப்பிலிருந்து விலகி வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.